ஒரு பக்கம் தங்கம் சவரன் 1,50,000 தாண்டுன்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் சவரன் 80,000 கீழே வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இதுல எதுதான் உண்மை? சாதாரண மக்கள் தங்கம் இப்போ வாங்கலாமா இல்ல வேண்டாமா? அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வேலவன். இது வேலவன் இன்ஃபோ பிளாக் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு இந்திய குடும்பத்தையும் யோசிக்க வைக்கிற விஷயம், அதுதான் தங்கம் விலை. முதல்ல இந்த தங்க விலையா ஏறுன்னு சொல்றாங்கன்னு பார்ப்போம். அதுக்கு 3 முக்கிய காரணம் இருக்கு. ஒண்ணு, இந்த உலக அரசியல் பதற்றம். இந்த ரஷ்யா, உக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள்ல போர் பதற்றம் இருக்கும் வர இந்த முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்கத்தை ஒரு பாதுகாப்பான முதலீடா கருதுவாங்க. அதனால தங்கத்தோட டிமாண்ட் அதிகமாயிட்டு தங்கத்தோட ரேட்டு ஏறிட்டே தான் இருக்கும். ரெண்டாவது, மத்திய வங்கிகளின் கொள்முதல். அதாவது இந்தியா, சீனா போன்ற நாடுகளின் சென்ட்ரல் பேங்க்ஸ் தங்கத்தை பெருமளவு வாங்கி குவிச்சுட்டே வராங்க. இதனாலவும் தங்கத்தோட விலை ஏறிட்டே தான் இருக்கும். மூணாவது, பணவீக்கம். இந்த மளிகை சாமான்ல இருந்து பெட்ரோல் விலை வரைக்கும் ஏறிட்டு போகும்போது பணத்தோட மதிப்பு தானாவே குறையும். இந்த மாதிரி பணவீக்கம் ஏற்படும் போது தங்கத்தோட மதிப்பும் கூட்டிட்டே போகும். இந்த 3 காரணம் தான் சொல்றாங்க தங்கம் 1,00,000 வரைக்கும் தாண்டும் அப்படின்றதுக்கு. சரிங்களா? சரி, இப்ப நம்ம பாயிண்ட்டுக்கு வரும். அப்ப ஏன் தங்க விலை இப்படி ஏறும்போது எப்படி 80,000 கீழே வரும்னு சொல்றாங்க? அதுக்கு முக்கியமான காரணங்கள் சொல்லப்படுது. ஒண்ணு, சந்தை திருத்தம். தங்க விலை ஒரு உச்சத்தை தொட்ட பிறகு இந்த பெரிய முதலீட்டாளர்களா இருக்காங்களே, அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க லாபம் பாக்குறதுக்கோசம் அந்த தங்கத்தை வித்துட்டு வெளியே வருவாங்க. அப்போ அந்த தங்கத்தோட மதிப்பு டிமாண்ட் குறைய ஆரம்பிக்கும். அப்போ இந்த தங்கத்தோட ரேட் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, பிரிக்ஸ் நாடுகளின் திட்டம். சில நாடுகள் என்ன பண்றாங்கன்னா, தங்கத்துக்கு பதிலா வேற ஒரு புதிய நாணயத்தை கொண்டு வரலான்னு பாக்குறாங்க. இப்படி வேற ஒரு நாணயம் வந்ததுன்னா தங்கத்தோட மவுஸ் கம்மியாகி தங்கத்தோட ரேட்டும் கீழே வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, வட்டி விகிதம். அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகள் வட்டி விகிதத்தை அதிகமாக்கினா என்ன பண்ணுவாங்கன்னா, முதலீட்டாளர்கள் தங்கத்தை வித்துட்டு போயிட்டு பேங்க்ல போயிட்டு டெபாசிட் பண்ணுவாங்க. இதனாலயும் தங்கத்தோட விலை குறையறது வாய்ப்பு இருக்கு. இதனாலதான் சொல்லியிருக்காங்க தங்கத்தோட ரேட்டு 80,000 கீழே வரும்னு சொல்லிட்டு. ஆனா நண்பர்களே, நிஜமான நிலவரம் என்னன்னா, 1,20,000 இருக்கிற தங்கத்தோட ரேட்டு 80,000 வரைக்கும் கீழே வருதுன்றது குறைவான வாய்ப்பு தான் இருக்குது. ஆனா எக்ஸ்பர்ட் கணிப்புப்படி ஒருவேளை தங்கத்தோட ரேட்டு குறைஞ்சா கூட 95,000 இருந்து 1,00,000 வரைக்கும் குறையதான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த 80,000 வரைக்கும் குறையும் சொல்றாங்க பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான். அதை நம்பி நீங்க இருந்துடாதீங்க. சோ இப்ப ஃபைனலா தங்கம் இப்ப வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா, நீங்க நீண்ட கால முதலீட்டுக்கு தங்கத்தை வாங்குறீங்கன்னா மொத்தமா வாங்காம விலை குறையும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்குங்க. ஒரேடியா எல்லா பணத்தையும் போடாம கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு முதலீடு செய்யுங்க. ஒரு சின்ன டிப்ஸ், நீங்க தங்கத்துல முதலீடு செய்றீங்கன்னா, நீங்க ஆபரண தங்கமா வாங்காம டிஜிட்டல் கோல்டு இல்லைன்னா சாவரின் பாண்ட்ல நீங்க முதலீடு செய்யும்போது உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். ஏன்னா இதுல வேஸ்டேஜ், அதாவது சேதாரம் கிடையாது. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா நம்ம வேலவன் இன்ஃபோ பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.